ஆர்கே தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தாக்கல் செஞ்ச வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தேர்தல் அதிகாரி பிரவீன் நாயர் தலைமையில நடைபெறுது. சசிகலானி வேட்பாளர் டிடிவி தினகரனோட வேட்புமனுவை ஏற்கக்கூடாதுன்னு வழக்கறிஞர் ஜோசப்ங்கிறவரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட மறைவால அவரது ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்தலில் திமுக, அதிமுக, சசிகலா அணி, அதிமுக ஓபிஎஸ் அணி, தீபா பேரவை, பாஜக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியோர் களமிறங்குறாங்க. இடைத்தேர்தல் களத்துல பலமுனை போட்டி நிலவும் நிலையில சுயேட்சைகளும் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. வேட்பு மனு தாக்கல் நேற்றோடு நிறைவடைஞ்சிருக்கு. தேர்தலில் போட்டியிட 127 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட மார்ச் 16ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுச்சு. இதுல 127 பேர் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையை இன்று தேர்தல் அதிகாரி நவீன் நாயர் தலைமையில தொடங்கியிருக்கு. இதுல முறையா தாக்கல் செய்யப்படாத மனுக்கள்லாம் தள்ளுபடி செய்யப்படும். வேட்பு மனுக்களை வாபஸ் பெற வர 27ஆம் தேதி தான் கடைசி நாள். ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல 16 வேட்பாளர்களோட பெயர் தான் இடம்பெற முடியும். வேட்பாளர்களோட எண்ணிக்கை 32 இருந்துச்சுன்னா 2 ஓட்டுப்பதிவு மிஷின்கள் பயன்படுத்தப்படும். வேட்பாளர்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ப மிஷின்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும். அதிகபட்சமா 4 மிஷின்கள் வரைக்கும் பயன்படுத்த முடியும். 63 வேட்பாளர்களுக்கு மேல தேர்தலில் போட்டிட்டாங்கன்னா மிஷின்களுக்கு பதிலா பழைய முறையான ஓட்டுச்சீட்டு முறையை தான் பயன்படுத்த முடியும். ஆர்கே நகர்ல சசிகலா அணியின் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அணியின் மதுசூதன், பாஜகவின் கங்கை அமரன், ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா, தேமுதிகவின் மதிவாணன், நாம் தமிழர் கட்சியின் கலைக்கோட்டுதயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் லோகநாதன் ஆகியோர் களத்துல முக்கியமான வேட்பாளர்களா களமிறங்குறாங்க. ஆர்கே நகர் தொகுதியில வரும் 12ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. வாக்கு எண்ணிக்கை ஏப்ரல் 15ஆம் தேதி நடைபெறும். அன்றைய தினமே முடிவுகளும் அறிவிக்கப்படும். சசிகலா அணி சார்பில் போட்டியிடும் டிடிவி தினகரனோட வேட்பு மனுவை ஏற்கக்கூடாதுன்னு வழக்கறிஞர் ஜோசப்ங்கிறவரு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. தினகரன் மீது அமலாக்க பிரிவு வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் அவர் புகார் தெரிவிச்சிருக்கதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.